ஹாய் ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கான மாதிரி தேர்வு 5ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொது அறிவிலேருந்து 75 வினாக்கள் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம 4 தேர்வுகள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அந்த 4லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் ஒரு நாள், ஜிஎஸ் ஒரு நாள் சொல்லி மாற்றி ஆல்டர்னேட்டிவாக நம்ம பார்த்துட்டு வரோம். சரிங்களா? ரெண்டையும் வந்து ஈவனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிறக்காக. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த ரிவிஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இல்லை நியூவாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் ஸ்டடி மெட்டீரியலும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ ஸ்டடி மெட்டீரியல் அப்படிங்கிறது நம்ம தமிழ், சயின்ஸ், சோசியல் எல்லாமே பாக்ஸ் கொஷின்ஸ் தனியாக, புக் பேக் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ் வைஸ் எல்லா டாப்பிக்குமே நாங்கள் பிரித்து நாங்கள் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேட்சும் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? ஸோ எக்ஸாம் 1 டே பிஃபோர் வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் தனியாக ரிவிஷன்ஸ் கொடுப்போம். ஸோ அந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணால் கூட நீங்கள் டீட்டெயில் கேட்டுக்கலாம். மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி. சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த 75 கேள்வியில் எத்தனை கொஷின்ஸ் வந்து கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள், மொழியியல் அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்ட ஆண்டு. மொழியியல் அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்ட ஆண்டு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, 1956 தான் வந்து மொழியியல் அடிப்படையில் வந்து மாநிலங்கள் வந்து மறுசீரமைப்பு செய்யப்பட்டது. செகண்ட் கொஸ்டின், தவறான இணையை காண்க. தவறான இணையை காண்க. எல்லைகள் மற்றும் அந்த இடங்கள் இருக்குள்ள. ஸோ அதை கொடுத்துருக்காங்க கிழக்கு கோடியில். சரிங்களா? கிழக்கு கோடி எல்லையில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஏரியா அப்படின்னா கோடியக்கரை கரெக்டு தான். மேற்கு கோடியில் வந்து பழனி மலைங்கிறாங்க. ஸோ தவறு. மேற்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆனமலை வரும். சரிங்களா? ஸோ மேற்கில் பழனிமலை கிடையாது, ஆனமலை வரும். வடகோடியில் வந்து பார்த்திங்கன்னா பழவேற்காடு ஏரி சரிதான். தென்கோடியில் வந்து குமரிமுனை. சரிங்களா? ஸோ இந்த எல்லை பகுதிகள் ரொம்ப முக்கியம். சரிங்களா? எந்தெந்த எல்லையில் எந்தெந்த பகுதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மூணாவது கேள்வி, தமிழகத்தின் பரப்பளவு எத்தனை சதுர கிலோமீட்டர் ஆகும்? தமிழகத்தின் பரப்பளவு எத்தனை சதுர கிலோமீட்டர் ஆகும்? ஆன்சர் ஆப்ஷன் டி, 1,30,058 சதுர கிலோமீட்டர். சரிங்களா? 1,30,058 சதுர கிலோமீட்டர் ஆகும். ஸோ நாலாவது வந்து பாருங்கள், கூற்றுகளை ஆராய்க. ஃபர்ஸ்ட் ஒன், சுதந்திரத்திற்கு பிறகு மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது மொழி பேசும் பகுதிகள் மதராஸ் மாகாணத்தில் இருந்து பிரிக்கப்பட்டது. சுதந்திரத்திற்கு பிறகு 1947க்கு பின்னாடி மொழி வாரியாக மாநிலங்கள் வந்து பிரிக்கப்பட்ட போது மொழி பேசும் பகுதிகள் வந்து மதராஸ் மாகாணத்திலிருந்து பிரிக்கப்பட்டது. ஸோ இது வந்து சரிதான். ரெண்டாவது, இப்பிரிவினைக்கு பிறகு மதராஸ் மாகாணத்தில் 12 மாவட்டங்கள் மட்டுமே இருந்தது. ஸோ எத்தனை மாவட்டங்கள் இருந்தது அப்படிங்கிறாங்க? 12 மாவட்டங்கள் மட்டுமே இருந்தது அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து தவறு. சரிங்களா? ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி, கூற்று 1 சரி, 2 தவறு. ஐந்தாவது கேள்வி, ஆங்கிலேய ஆட்சியின் போது இந்திய அரசியல் மற்றும் இராணுவ நோக்கங்களுக்காக டேஷ் மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது. ஆங்கிலேய ஆட்சியின் போது இந்தியா வந்து அரசியல் மற்றும் இராணுவ நோக்கங்களுக்காக எத்தனை மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது? ஸோ இது ரொம்ப முக்கியமான கேள்வி. எத்தனை மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது அப்படின்னா 3 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது. ஸோ எந்தெந்த மாகாணம்? மதராஸ் மாகாணம், பம்பாய் மற்றும் கல்கத்தா. சரிங்களா? ஸோ இது மதராஸ், பம்பாய் மற்றும் கொல்கத்தா. சரிங்களா? ஸோ இந்த 3மே ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. ஆறாவது கேள்வி, கூற்றுகளை ஆராய்க. தீபகற்ப பீடபூமி எனப்படும் தக்கான பீடபூமியில் தமிழ்நாடு அமைந்துள்ளது. தீபகற்ப பீடபூமி எனப்படும் தக்கான பீடபூமியில் தமிழ்நாடு அமைந்துள்ளது சரிதான். அடுத்து வந்து பாருங்கள், இப்பகுதி கிரேட்டியசிஸ் காலத்தில் 35 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பிரிந்து சென்ற கோட்வானா நிலப்பகுதியிலிருந்து உருவான ஒரு பகுதியாகும். ஸோ அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பகுதி வந்து தக்கான பீடபூமியில் இருக்கிற தீபகற்ப அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரேட்டோசியஸ் காலத்திலே வந்து பார்த்திங்கன்னா 35 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே வந்து பிரிந்து சென்ற கோட்வான நிலப்பகுதியிலேருந்து உருவான ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தவறு. சரிங்களா? ஸோ எத்தனை மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னா 135 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு. சரிங்களா? 35 மில்லியன் ஆண்டுகள் அப்படிங்கிறாங்க. ஸோ தவறு. ஸோ எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னா கிரெட்டோசியஸ் காலத்தில் 135 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே பிரிந்த கோட்வான நிலப்பகுதியிலிருந்து உருவானதாக இது இந்த தீபகற்ப பீடபூமி எனப்படும் தக்கான பீடபூமி. சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் கூற்று 1 சரி, 2 தவறு. ஏழாவது கேள்வி,
தமிழ்நாடு நிலத்தோற்றத்தின் அடிப்படையில் எத்தனை பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? தமிழ்நாடு நிலத்தோற்றத்தின் அடிப்படையில் எத்தனை பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? எத்தனை பிரிவுகள்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 5 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. எத்தனை பிரிவுகள்? 5 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. 8வது கேள்வி, மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் காணப்படும் கணவாய்களில் தவறானது எது? மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் காணப்படும் கணவாய்களில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ எது வராது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். எது இருக்குன்னா பாலக்காட்டு கணவாய் இருக்குது, செங்கோட்டை கணவாயும் இருக்குது. சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், முகநூர் கணவாய் கிடையாது, ஆரல்வாய் மொழி கணவாய் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ இன்னொரு கணவாய் எது அப்படின்னா அச்சன் கோவில் கணவாய்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எது அப்படின்னா அச்சன் கோவில் கணவாய் தான் இன்னொரு கணவாய். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் காணப்படும் கணவாய்கள் எது அப்படின்னா பாலக்காட்டு கணவாய், செங்கோட்டை கணவாய், அச்சன் கோவில் கணவாய், ஆரல்வாய் மொழி கணவாய். சரிங்களா? ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் தவறு. 9வது கேள்வி, கூற்றுகளை ஆராய்க. பழனிமலை மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதியாகும். பழனிமலை வந்து மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதியாகும். சரிதான். பழனிமலையின் மேற்கு பகுதியை தவிர மற்றவை ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? பழனிமலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையோட கிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது. சரிதான். அடுத்தது, பழனிமலையின் மேற்கு பகுதி வந்து தவிர மற்றவை ஈரோடு மாநிலத்தில் உள்ளது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஈரோடு மாவட்டம் கிடையாது. எந்த மாவட்டம் அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம். ஆன்சர் திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் வந்து மற்ற பகுதியெல்லாம் இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த கூற்று வந்து தவறு. சரிங்களா? அப்போ எது சரி அப்படின்னா கூற்று 1 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் பி தான் வந்து சரி. சரிங்களா? கூற்று 1 சரி, 2 தவறு. 10வது கேள்வி வந்து பாருங்கள், தவறான இணையை காண்க. தமிழ்நாட்டின் எல்லைகள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தவறானது கேட்டிருக்காங்க. சரிங்களா? தவறான இணையை காண்க. கிழக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வங்காள விரிகுடா. சரிதான். கிழக்கு வந்து வங்காள விரிகுடா. மேற்கு வந்து கேரளா. சரிங்களா? மேற்கு கேரளா. சரிதான். அடுத்து வடக்கு வந்து கர்நாடகா அப்படிங்கிறாங்க. சரிங்களா? வடக்கு வந்து கர்நாடகா கிடையாது. ஸோ ஆந்திர பிரதேசம் வரும். சரிங்களா? அதே மாதிரி வடமேற்கு வந்து ஆந்திர பிரதேசம் அப்படிங்கிறாங்க. ஸோ தவறு. இங்கே தான் கர்நாடகா வரும். சரிங்களா? ஸோ ரெண்டையும் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. தெற்கு வந்து இந்திய பெருங்கடல். சரிதான். சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியம் இந்த தமிழ்நாட்டின் எல்லைகள். கிழக்கு வங்காள விரிகுடா, மேற்கு கேரளா, வடக்கு ஆந்திர பிரதேசம், வடமேற்கு கர்நாடகா, தெற்கு இந்திய பெருங்கடல். சரிங்களா? ஸோ இங்கே வந்து தவறான இணை தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எது தவறு? 3, 4 தவறு. ஆன்சர் ஆப்ஷன் டி. சரிங்களா? 3, 4 தவறு. அடுத்து வந்து பாருங்கள், 11வது கேள்வி, மன்னார் வளைகுடா மற்றும் பாக் நீர் சந்தி தமிழ்நாட்டையும் இந்தியாவில் எந்த திசையில் உள்ள இலங்கையும் பிரிக்கின்றது? மன்னார் வளைகுடா மற்றும் பாக் நீர் சந்தி வந்து தமிழ்நாட்டையும் இந்தியாவில் எந்த திசையில் உள்ள இலங்கையும் பிரிக்கின்றது? எந்த திசையில் இருக்கிற இலங்கை? ஆன்சர் தென்கிழக்கில் இருக்கிற இலங்கையும் பிரிக்கிறது. சரிங்க? இது பாக் நீர் சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு. ஸோ நிறைய பேர் வந்து கொஞ்சம் கஷ்டமாக கொஷின்ஸ் கொடுங்க, எங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள். ஸோ அவங்களுக்காக தான் வந்து இந்த மாதிரி கஷ்டமான கொஷின்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சரிங்களா? 12வது கேள்வியை வந்து பாருங்கள், தமிழ்நாட்டில் கீழ்கண்ட எந்த மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்கள் பல்வேறு காலகட்டங்களில் பிரித்தமைக்கப்பட்டது? தமிழ்நாட்டில் கீழ்கண்ட எந்த மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்கள் பல்வேறு காலகட்டத்திலிருந்து பிரித்தமைக்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்தெந்த மாவட்டங்கள் தவிர அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ எந்தெந்த மாவட்டங்கள் வரும்? ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி, சென்னை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி. சரிங்களா? சென்னை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி. 13வது கேள்வி, மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் காணப்படும் மலைகளில் தவறானது எது? மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் காணப்படும் மலைகளில் தவறானது எது? ஸோ எது வந்து தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏலக்காய் மலை சரிதான். ஆண்டிப்பட்டி கரெக்டு தான். வருசநாடு கரெக்டு தான். சேர்வராயன் மலை வந்து கிடையாது. சரிங்களா? ஸோ இப்போ எது வந்து தவறுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரி. சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், 14, நீலகிரி மலையில் 2000 மீட்டருக்கு மேல் உயரம் கொண்ட சிகரங்கள் எத்தனை? நீலகிரி மலையில் வந்து 2000 மீட்டருக்கு மேல் உள்ள உயரம் கொண்ட சிகரங்கள் வந்து எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை சிகரங்கள் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து பண்ணுங்கள். ஆன்சர் 24 சிகரங்கள். சரிங்களா? 24 சிகரங்கள்.
15வது கேள்வி வந்து பாருங்கள், ஆனமலை தமிழ்நாடு மற்றும் கேரளா மாநில எல்லைப்பகுதியில் எந்த கணவாய்க்கு தெற்கே அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஆனமலை வந்து தமிழ்நாடு மற்றும் கேரளா மாநில எல்லைப்பகுதியில் இருக்குது. எந்த கணவாய்க்கு தெற்கே அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த கணவாய்க்கு தெற்கே அப்படின்னா ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாலக்காட்டு கணவாய். சரிங்களா, பாலக்காட்டு கணவாய்க்கு தெற்கே அமைந்துள்ளது. சரிங்களா, இது வந்து ஆழியார் மற்றும் திருமூர்த்தி மலை அணைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆனமலையின் அடிவாரத்தில் தான் உள்ளது. அதாவது வந்து ஆழியார் மற்றும் திருமூர்த்தி மலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அணைகள் எல்லாம் வந்து இந்த ஆனமலையின் அடிவாரத்தில் தான் இருக்குது. சரிங்களா, ஸோ அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணுங்கள். 16வது கேள்வி, இந்திய பரப்பில் தமிழ்நாடு எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளது? இந்திய பரப்பில் தமிழ்நாடு எத்தனை சதவீதத்தினை கொண்டுள்ளது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, 4%. ஆன்சர் ஆப்ஷன் சி, 4%. 17வது கேள்வி, மதராஸ் மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட நாள். மதராஸ் மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட நாள். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, ஜனவரி 14, 1969. சரிங்களா, ஜனவரி 14, 1969. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா CN அண்ணாதுரை அவர்கள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மதராஸ் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்தார். சரிங்களா, CN அண்ணாதுரை அவர்கள். 18, வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலை குன்றுகளின் தெற்கு சரிவுகளில் காணப்படும் ஸ்ரீவில்லிபுத்தூர் மலை அணில் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலை குன்றுகளின் தெற்கு சரிவுகளில் காணப்படும் ஸ்ரீவில்லிபுத்தூர் மலை அணில் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, விருதுநகர். ஆன்சர் ஆப்ஷன் சி, விருதுநகர். 19வது கேள்வி, சிவஜோதி பர்வத் மற்றும் அகத்தியர் மலைகள் மற்றும் தெற்கு கைலாயம் என பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படும் மலை எது? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ், ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸு. சிவஜோதி பர்வத், அகத்தியர் மலைகள் மற்றும் தெற்கு கைலாயம் என பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படும் மலை. ஆன்சர் பொதிகை மலை. ஆன்சர் ஆப்ஷன் சி, பொதிகை மலை. 20வது கேள்வி, கிழக்கு தொடர்ச்சி மலையின் உயரம் எத்தனை மீட்டர் முதல் எத்தனை மீட்டர் வரை? சரிங்களா, ஸோ ரொம்ப முக்கியம். சரிங்களா, கிழக்கு தொடர்ச்சி மலையின் உயரம் வந்து எத்தனை மீட்டர்லேருந்து எத்தனை மீட்டர் உயரம் வரை மாறுபடுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. சரிங்களா, 1100 மீட்டர் முதல் 1600 மீட்டர் வரை மாறுபடுகிறது. 21, கல்வராயன் மலை ஜவ்வாது மற்றும் சேர்வராயன் மலைகளுடன் இணைந்து டேஷ் ஆறுகளின் ஆற்று வடிநில பகுதியை பிரிக்கின்றது. கல்வராயன் மலை ஜவ்வாது மற்றும் சேர்வராயன் மலைகளுடன் இணைந்து டேஷ் ஆறுகளின் ஆற்று வடி நிலப்பகுதியை பிரிக்கின்றது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, பாலாறு மற்றும் காவிரி. பாலாறு மற்றும் காவிரி. 22, ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு மலைவாழிடம் டேஷ் மலைத்தொடரில் அமைந்துள்ளது. ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு மலைவாழிடம் வந்து எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, சேர்வராயன் மலை. ஆன்சர் ஆப்ஷன் டி, சேர்வராயன் மலையில் அங்கே தான் வந்து மலைத்தொடரில் தான் அமைந்துள்ளது இந்த ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்கிற ஏற்காடு. அடுத்து வந்து பாருங்கள், 23வது கேள்வியும் பொறுத்துக. சேர்வராயன் மலை. சேர்வராயன் மலை வந்து பார்த்திங்க அப்படின்னா 1626 சரிதான். பழனி மலை 1500. உருகமலை வந்து பார்த்திங்க அப்படின்னா 1486 சரிதான். குட்டிராயன் வந்து 1395. முகநூர் வந்து 1279. அதாவது வந்து உயரம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, உயரம். வலசமலை வந்து பார்த்திங்க அப்படின்னா 1034. சரிங்களா, ஸோ இதுக்கான ஆன்சர் 1, 2, 3, 4, 5, 6. சரிங்களா, ஸோ சரியாக தான் கொடுத்துருக்காங்க. அதோட உயரங்கள், ஒவ்வொரு மலையும் அதோட உயரங்கள் கொடுத்துருக்காங்க. 24வது கேள்வி வந்து பாருங்கள், 1200 முதல் 1620 மீட்டர் வரையிலான உயரம் கொண்ட சேர்வராயன் மலைத்தொடர் டேஷ் நகருக்கு அருகே அமைந்துள்ளது. 1200 முதல் 1620 மீட்டர் வரையிலான உயரம் கொண்ட சேர்வராயன் மலைத்தொடர் வந்து எந்த நகருக்கு அருகில் அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சேலம். 25, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் சோதனை உந்துவிசை செயற்கைக்கோள் ஏவுதளம் எந்த மலையின் அடிவார பகுதியில் அமைந்துள்ளது? இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் சோதனை உந்துவிசை செயற்கைக்கோள் ஏவுதளம் எந்த மலையின் அடிவார பகுதியில் அமைந்துள்ளது?
ஆன்சர் ஆப்ஷன் சி மகேந்திரகிரி மலை. ஆன்சர் ஆப்ஷன் சி மகேந்திரகிரி மலை. 26 கிழக்கு தொடர்ச்சி மலையின் நீட்சியான ஜவ்வாது மலை எந்த மாவட்டத்தில் பரவியுள்ளது? எந்தெந்த மாவட்டத்தில் பரவியுள்ளது? கிழக்கு தொடர்ச்சி மலை நீட்சியான ஜவ்வாது மலை வந்து எந்தெந்த மாவட்டங்களில் பரவியுள்ளது? ஆன்சர் திருவண்ணாமலை மற்றும் வேலூர். ஆப்ஷன் டி திருவண்ணாமலை மற்றும் வேலூர். 27 தவறான இணையை காண்க. தவறான இணையை காண்க. தமிழ்நாட்டில் அமைந்துள்ள மலைகள் மற்றும் மாவட்டங்கள் கொடுத்துருக்காங்க. தவறான இணை கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் கோயம்புத்தூர். கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மருதமலை, வெள்ளியங்கிரி மலை மற்றும் ஆனமலை அமைந்துள்ளது. சரி, கோயம்புத்தூரில் வந்து மருதமலை, வெள்ளியங்கிரி மலை மற்றும் ஆனமலை கரெக்டு தான். அடுத்து வந்து பாருங்கள் கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரியில் வந்து தீர்த்தமலை, சித்தேரி மற்றும் வத்தல் மலை அப்படிங்கிறாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தீர்த்தமலை, சித்தேரி மற்றும் வத்தல் மலை இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து தவறு. சரிங்களா? ஸோ இது வந்து இந்த மலைகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா தர்மபுரி மாவட்டம். சரிங்களா? ஆன்சர் தர்மபுரின்னு தான் இங்கே வந்திருக்கும். ஸோ மாற்றி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? திண்டுக்கல்லில் வந்து பார்த்திங்கன்னா பழனிமலை மற்றும் கொடைக்கானல். ஈரோட்டில் வந்து சென்னிமலை மற்றும் சிவன்மலை. கரெக்டு தான். சரிங்களா? ஸோ அப்போ எது வந்து தவறுன்னு கேட்டிருக்காங்க? ஆப்ஷன் பி கிருஷ்ணகிரி தான் வந்து தவறு. அந்த இடத்துல வந்து தர்மபுரி வரும். நோட் பண்ணிக்கோங்க. 28வது கேள்வி வந்து பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் ஆனமலையில் அமைந்துள்ள பகுதிகள் எவை? கீழ்கண்டவற்றுள் ஆனமலையில் அமைந்துள்ள பகுதிகள் எவை? ஒவ்வொரு கொஷின்ஸும் வந்து ரொம்ப முக்கியம். ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் நல்லா படித்து பார்த்து ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் வந்து பாருங்கள் ஆனமலை புலிகள் காப்பகம் ஆனமலையில் இருக்குது. சரிதான். ஆழியார் பாதுகாக்கப்பட்ட காடுகள், வால்பாறை மலைவாழிடம், காடம்பாறை நீர்மின் நிலையம். ஸோ ஆன்சர் அனைத்துமே இருக்குது. சரிங்களா? ஸோ எல்லாமே வந்து ஆனமலை பகுதியில் இருக்குது. 29 களக்காடு முண்டாந்துறை புலிகள் காப்பகம் எந்த பகுதியில் அமைந்துள்ளது? களக்காடு முண்டாந்துறை புலிகள் காப்பகம் எந்த பகுதியில் அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி பொதிகை மலை. பொதிகை மலையில் அமைந்துள்ளது. 30வது கேள்வி மகேந்திரகிரி மலை குன்றுகள் எந்த மாவட்டங்களின் எல்லை பகுதிகளாகவும் மேற்கு தொடர்ச்சி மலையின் தென் பகுதியாகவும் அமைந்துள்ளது? மகேந்திரகிரி மலைக்குன்றுகள் வந்து எந்த மாவட்டங்களின் எல்லை பகுதிகளாகவும் மேற்கு தொடர்ச்சி மலையின் தென் பகுதிகளாகவும் அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் வந்து எல்லை பகுதியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேற்கு தொடர்ச்சி மலையின் தென் பகுதியாகவும் இருக்குது. இது மகேந்திரகிரி மலைக்குன்றுகள். 31வது கேள்வி ஜவ்வாது மலையில் காவலூர் வானவியல் தொலைநோக்கி மையம் தொடங்கப்பட்ட ஆண்டு? ஜவ்வாது மலையில் காவலூர் வானவியல் தொலைநோக்கி மையம் தொடங்கப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன்ஸ் எல்லாம் படித்து பாருங்கள். இதுக்கான ஆன்சர் வந்து பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் டி 1967ஆம் ஆண்டு. 1967ஆம் ஆண்டு. 32 அரப்பளீஸ்வரர் கோவில் எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ள முக்கியமான புனித தலமாகும்? அரப்பளீஸ்வரர் கோவில் எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ள முக்கியமான புனித தலமாகும்? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கொல்லிமலை. கொல்லிமலையில் அமைந்துள்ளது. 33 தமிழ்நாட்டில் உள்ள பீடபூமி கடல் மட்டத்திலிருந்து எத்தனை மீட்டர் முதல் எத்தனை மீட்டர் உயரம் வரை வேறுபட்டு காணப்படுகிறது? தமிழ்நாட்டில் உள்ள பீடபூமி மற்றும் பீடபூமி வந்து கடல் மட்டத்திலிருந்து எத்தனை மீட்டர் முதல் எத்தனை மீட்டர் உயரம் வரை வந்து வேறுபட்டு காணப்படுகிறது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 150 மற்றும் 600. சரி, 150 மீட்டர் முதல் 600 மீட்டர் உயரம் வரை வேறுபட்டு காணப்படுகிறது. 34வது கேள்வி தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள பாராமஹால் பீடபூமியில் எந்தெந்த மாவட்டங்களில் அமைந்துள்ளது? தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் இருக்கிற இந்த பாராமஹால் வந்து பார்த்திங்கன்னா பீடபூமியில் எந்தெந்த மாவட்டங்களில் அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அதாவது கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி. 35வது கேள்வி மாவட்டங்கள் மற்றும் மலைவாழ் இடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க.
பொறுத்து சொல்லி. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். நான் அகெயின் வந்து ஆன்சர்ஸ் நான் சொல்கிறேன். ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் ஃபஸ்ட்டு நாமக்கல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொல்லிமலை, பெரம்பலூர் பச்சைமலை, கன்னியாகுமரி மருதுவாள் மலை, நீலகிரி மலை. கரெக்டுங்களா? நாமக்கல் கொல்லிமலை, பெரம்பலூர் பச்சைமலை, கன்னியாகுமரி மருதுவாள் மலை, நீலகிரி மலை. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 36 தவறான இணையை காண்க. பேரூராட்சிகள் வந்து 561 இருக்குது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? பேரூராட்சிகள் வந்து 561 இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து பாருங்கள், கிராம ஊராட்சிகள் வந்து 12,618 இருக்குது அப்படிங்கிறாங்க. மக்களவை தொகுதிகள் வந்து 39, சட்டமன்ற தொகுதிகள் வந்து 234 அப்படிங்கிறாங்க. சரிங்களா? செகண்ட் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், தவறான இணை கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது வந்து ஊராட்சிகள் எல்லாம் வந்து கவுண்டிங் எண்ணிக்கைக்குள்ளே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தவறானது எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா? பேரூராட்சிகள் வந்து 561 அப்படிங்கிறாங்க. பேரூராட்சிகள் 561 அப்படிங்கிறாங்க. ஸோ தவறு. ஸோ எவ்வளவு இருக்குது அப்படின்னா 528. சரிங்களா? எத்தனை பேரூராட்சிகள் இருக்குது? 528. கிராம ஊராட்சிகள் 12,618 சரிதான். அடுத்தது மக்களவை தொகுதிகள் வந்து 39, சட்டமன்ற தொகுதிகள் வந்து 234. சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள் 37, சரியான இணையை காண்க. தீர்த்தங்கள் பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரம் சரிதான். சக்கரக்கோட்டை ஏரி பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரம். ஊசுடு ஏரி பறவைகள் சரணாலயம் விழுப்புரம். சரிங்களா? ஊசுடு ஏரி பறவைகள் சரணாலயம் விழுப்புரம். ஆன்சர் அனைத்தும் சரி. ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. தீர்த்தங்கள் பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரம், சக்கரக்கோட்டை ஏரி பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரம், ஊசுடு ஏரி பறவைகள் சரணாலயம் விழுப்புரம். சரிங்களா? இந்த பறவைகள் சரணாலயம் மற்றும் மலைவாழ் இடங்கள் ஆகட்டும், அதே வனவிலங்கு சரணாலயம் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி கொஷின்ஸ் வந்து ஜியாகிரஃபிலேருந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. சரிங்களா? ஸோ ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 38வது கேள்வி, ஆகஸ்ட் 12, 2011ஆம் ஆண்டு அரியலூர் மாவட்டத்தில் காவிரி படுகை பகுதியில் ஏற்பட்ட நில அதிர்வின் அளவு எவ்வளவு? ஆகஸ்ட் 12, 2011 அரியலூர் மாவட்டத்தில் காவிரி படுகை அப்படிங்கிற பகுதியில் நில அதிர்வு நடைபெற்றது. அதோட அளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளவு அளவு அப்படின்னா 3.5 ரிக்டர். 3.5 ரிக்டர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ சரி. அடுத்த 39வது கேள்வி, 2004ஆம் ஆண்டு சுனாமிக்கு முன் இந்தியாவில் எத்தனை ஆண்டுகள் சுனாமி அலைகள் தோன்றின? 2004 சுனாமிக்கு முன் வந்து இந்தியாவில் எத்தனை ஆண்டுகளில் சுனாமி அலைகள் தோன்றினர்? ஆன்சர் ஆப்ஷன் சி 2 முறை. சரிங்களா? ஸோ எப்போனா 1881 மற்றும் 1941 வந்து பார்த்திங்க அப்படின்னா சுனாமி அலைகள் வந்து வந்தது. எப்போ? 2004க்கு முன்னாடி. 40வது கேள்வி, 2018ஆம் ஆண்டு நடந்த குரங்கணி காட்டுத்தீ விபத்துக்கு பின் தமிழக அரசு ஒவ்வொரு வருடமும் எந்த மாதங்களில் மலையேற்ற பகுதிகளுக்கு தடை விதித்தது? 2018 வந்து பார்த்திங்கன்னா குரங்கணி காட்டுத்தீ விபத்து நடந்தது தமிழகத்தில். அதனால் ஒவ்வொரு வருடமும் வந்து ஒரு சில மாதங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா மலையேற்ற பகுதிகளுக்கு வந்து தடை செய்தாங்க. ஸோ அது எந்தெந்த மாதம், எந்த குறிப்பிட்ட நாள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு. எக்கனாமி ஆகட்டும், ஜியாகிரஃபி ஆகட்டும், நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கூட சேர்த்து படிச்சுட்டு வரணும். சரிங்களா? ஏன்னா இப்போ ராம்சார் தலங்கள் என்னென்ன எல்லாமே வந்து கரண்ட் அஃபேர்ஸில் அப்டேட் ஆகிட்டே இருக்குது. அதெல்லாமே ஜியாகிரஃபியில் வர ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு. அது இல்லாமல் எக்கனாமி பொறுத்த வரைக்கும் அந்த நிதிக்குழுவாகட்டும், இந்த திட்டங்கள் நியூவாக கொண்டு வர திட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் கூட கலந்து வரும். அப்போ எக்கனாமிக், ஜியாகிரஃபி ரெண்டுமே கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரியே சேர்ந்து நீங்கள் கவர் பண்ணிகிட்டே வரணும். சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி. பிப்ரவரி 15 முதல் ஏப்ரல் 15 வரை வந்து பார்த்திங்க அப்படின்னா மலையேற்ற பகுதிகளுக்கு வந்து தடை விதித்தது. 41வது கேள்வி, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தேசப்பட புத்தகத்தின்படி தமிழகத்தின் மொத்த நிலப்பரப்பில் ஏறத்தாழ எத்தனை சதவீதம் நிலப்பரப்பில் பாலைவனமாதல் மற்றும் நிலம் தரம் வந்து குறைதலுக்குள்ளாகினர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை சதவீதத்தின் படி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலப்பரப்பில் பாலைவனமாகுதல் மற்றும் நிலத்தோட தரம் வந்து குறைதலுக்குள்ளாகினர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு. எத்தனை சதவீதம்னா 12%. ஆன்சர் ஆப்ஷன் சி 12%.
42வது கேள்வி, செப்டம்பர் 26, 2001ஆம் ஆண்டு வங்க கடற்கரைக்கு அப்பால் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் ஏற்பட்ட நில அதிர்வின் அளவு என்ன? செப்டம்பர் 26, 2001ஆம் ஆண்டு வங்க கடற்கரைக்கு அப்பால் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் ஏற்பட்ட நில அதிர்வின் அளவு என்ன? நில அதிர்வின் அளவு வந்து எவ்வளோ அப்படின்னா 5 to 6 ரிக்டர். 5 to 6 ரிக்டர். 43வது கேள்வி, தமிழகம் நிலத்தடி நீர்வளத்தின் அடிப்படையில் எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? தமிழகம் நிலத்தடி நீர்வளத்தின் அடிப்படையில் எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? எத்தனை பிரிவுகள் அப்படின்னா 385 பிரிவுகள். 385 பிரிவுகள். 44, தவறான இணையை காண்க. தவறான இணையை காண்க. வருவாய் கிராமங்கள். வருவாய் கிராமங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 அப்படிங்கிறாங்க. சரிங்களா? வருவாய் கிராமங்கள் வந்து 15 கிடையாது. எத்தனை அப்படின்னா 17,680. 17,680. மாநகராட்சிகள் 15 சரிதான். நகராட்சிகள் 121. ஊராட்சி ஒன்றியங்கள் 385 சரிதான். சரிங்களா? வருவாய் கிராமங்கள் வந்து 17,680 கிராமங்கள் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு. இது வந்து டோட்டலாக வந்து ஒரு பெரிய பாக்ஸ் கொஷின்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? பாக்ஸ் கொஷினில் வந்து 10th ஹிஸ்ட்ரியில் வந்து ஜியாகிரஃபி பார்ட்டில் வந்து இது ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு. சரிங்களா? இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. கவர் பண்ணிக்கோங்க இதெல்லாம். 45வது கேள்வி வந்து பாருங்கள், தவறான இணை கேட்டிருக்காங்க. தவறான இணையை காண்க. வேலூர். வேலூரில் வந்து எந்தெந்த மலைகள் இருக்குன்னா ஜவ்வாது, ஏலகிரி மற்றும் ரத்தினமலை. வேலூரில் வந்து ஜவ்வாது, ஏலகிரி மற்றும் ரத்தினமலை அமைந்துள்ளது. சேலம் மாவட்டத்தில் வந்து சேர்வராயன் மலை, கஞ்சமலை மற்றும் சுண்ணாம்பு குன்றுகள் அமைந்துள்ளது. சேலம் மாவட்டத்தில் இதுவும் சரிதான். பெரம்பலூரில் வந்து கல்வராயன் மற்றும் செஞ்சிமலை அமைந்துள்ளது. பெரம்பலூரில் கல்வராயன் மலை மற்றும் செஞ்சிமலை அமைந்துள்ளது அப்படிங்கிறாங்க. பெரம்பலூர் மாவட்டம் கிடையாது. இது எந்த மாவட்டம் வரும்? விழுப்புரம் மாவட்டம். சரிங்களா? எந்த மாவட்டம்? விழுப்புரம் மாவட்டம். அடுத்து திருநெல்வேலி மாவட்டத்தில் மகேந்திரகிரி மற்றும் அகத்திய மலை அமைந்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் மகேந்திரகிரி மற்றும் அகத்திய மலை காணப்படும். சரிதான். அப்போ எது வந்து தவறானது அப்படின்னா ஆப்ஷன் சி, பெரம்பலூர் வராது. அந்த இடத்துல விழுப்புரம் வரும். விழுப்புரம் மாவட்டத்தில் தான் கல்வராயன் மலை மற்றும் செஞ்சிமலை அமைந்துள்ளது. 46வது கேள்வி, 2015ஆம் ஆண்டு நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் வடகிழக்கு பருவக்காற்றின் காரணமாக ஏற்பட்ட தென்னிந்திய வெள்ளப்பெருக்கு எத்தனை மக்களின் இடப்பெயர்வுக்கு காரணமாக அமைந்தது? 2015 நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் வடகிழக்கு பருவக்காற்றின் காரணமாக ஏற்பட்ட தென்னிந்திய வெள்ளப்பெருக்கு எத்தனை மக்களின் இடப்பெயர்விற்கு காரணமாக அமைந்தது? ஆன்சர் 1.8 மில்லியன் மக்களுக்கு. சரிங்களா? 1.8 மில்லியன் மக்களுக்கு வந்து இடப்பெயர்விற்கு காரணமாக அமைந்தது. 47வது கேள்வி, டேஸ் நிலச்சரிவுக்கு முக்கிய காரணமாகும். டேஸ் நிலச்சரிவுக்கு முக்கிய காரணமாகும். எது வந்து நிலச்சரிவுக்கு முக்கிய காரணம்னா நீர் தான். ஆன்சர் ஆப்ஷன் டி, நீர். 48வது கேள்வி, தமிழ்நாட்டில் உள்ள உயிர்கோள பெட்டகங்களில் தவறானது எது? தமிழ்நாட்டில் உள்ள உயிர்கோள பெட்டகங்களில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தவறானது எது? படித்து பார்த்து ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். இதில் வந்து தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, களக்காடு உயிர்கோள காப்பகம் தவறு. இதில் வராது. சரிங்களா? நீலகிரி உயிர்கோள பெட்டகம், மன்னார் வளைகுடா உயிர்கோள பெட்டகம், அகத்தியர் மலை உயிர்கோள பெட்டகம் வரும். சரிங்களா? எது வந்து வராது அப்படின்னா களக்காடு உயிர்கோள பெட்டகம் இல்லை. 49 வந்து பாருங்கள், பொறுத்துக. மாவட்டங்கள் மற்றும் காடுகளின் பரப்பளவு வந்து சதுர கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. மாவட்டங்கள் மற்றும் காடுகளின் பரப்பளவு சதுர கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. தர்மபுரி வந்து 3280 சதுர கிலோமீட்டர். கோயம்புத்தூர் 2627 சதுர கிலோமீட்டர். ஈரோடு 2427 சதுர கிலோமீட்டர். வேலூர் வந்து 1583 சதுர கிலோமீட்டர். நீலகிரி 1857 சதுர கிலோமீட்டர். சரிங்களா? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. சரிங்களா? தர்மபுரி 3280 சதுர கிலோமீட்டர், கோயம்புத்தூர் 2627 சதுர கிலோமீட்டர், ஈரோடு 2427 சதுர கிலோமீட்டர், வேலூர் 1583 சதுர கிலோமீட்டர், நீலகிரி 1857 சதுர கிலோமீட்டர். 50வது கேள்வி,
அவிசீனியா மற்றும் ரைசோபோரா போன்ற தாவர இனங்கள் எந்த வகை காடுகளில் காணப்படும்? அவிசீனியா மற்றும் ரைசோபோரா தாவரங்கள் வந்து எந்த காடுகளில் காணப்படும்? எந்த வகை காடுகளில் காணப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் டி, மாங்க்ரோவ் காடுகளில் காணப்படும். சரிங்களா, மாங்க்ரோவ் வகை காடுகளில் காணப்படும். 51வது கேள்வி, கூற்றுகளை ஆராய்க. கூற்றுகளை ஆராய்க. ஃபர்ஸ்ட் ஒன், சதுப்பு நில தாவரங்கள் கடல் அலைகள் மற்றும் புயலால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து கடற்கரை பகுதிகளை பாதுகாக்கிறது. சரிதான். சதுப்பு நில தாவரங்கள் வந்து கடல் அலைகள் மற்றும் புயலால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து கடற்கரை பகுதிகளை வந்து பாதுகாக்குது. ரெண்டாவது, பவளப்பாறைகளையும் கடலோர புல்வெளிகளையும் மணல் படிவுகளால் மூழ்கடிக்கப்படாமல் சதுப்பு நில தாவரங்கள் பாதுகாக்கின்றன. பவளப்பாறைகள் மற்றும் கடலோர புல்வெளிகளையும் வந்து மணல் படிவுகளால் மூழ்கப்படாமல் சதுப்பு நில தாவரங்கள் வந்து பாதுகாக்குது. ஸோ இதுவும் சரிதான். ஆன்சர் ஆப்ஷன் பி, இரண்டும் சரி. 52, வெப்பமண்டல இலையுதிர் காடுகளில் உள்ள மரங்கள் எத்தனை மீட்டர் உயரம் வரை வளரக்கூடும்? வெப்பமண்டல இலையுதிர் காடுகளில் உள்ள மரங்கள் எத்தனை மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது? ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் டி, 30 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது. 53வது கேள்வி வந்து பாருங்கள். 1988 தேசிய வன கொள்கையின்படி புவிப்பரப்பு டேஷ் பகுதி காடுகளால் சூழப்பட்டு இருக்க வேண்டும். 1988ஆம் ஆண்டு தேசிய வன கொள்கையின்படி புவிப்பரப்பு எந்த பகுதி காடுகளால் சூழப்பட்டு இருக்க வேண்டும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1/3 பங்கு காடுகளால் சூழப்பட்டு இருக்க வேண்டும். 54, தேனி மற்றும் ராஜபாளையம் பகுதிகளில் சுமார் எத்தனை ஹெக்டேர் நிலம் காற்றடி மணல் படிவுகளால் பாதிக்கப்பட்டுள்ளது? தேனி மற்றும் ராஜபாளையம் பகுதியில் சுமார் எவ்வளவு ஹெக்டேர் நிலம் வந்து காற்றடி மணல் படிவுகளால் பாதிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 12,000. ஆன்சர் ஆப்ஷன் டி, 12,000 ஹெக்டேர் நிலம் வந்து காற்றடி மணல் படிவுகளால் பாதிக்கப்பட்டுள்ளது. 55, டேஷ் அதிக அளவில் காணப்படுவதால் செம்மண் சிவப்பு நிறத்துடன் காணப்படுகிறது. டேஷ் அதிக அளவில் காணப்படுவதால் செம்மண் வந்து சிவப்பு நிறத்தில் காணப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள். ஆன்சர் இரும்பு ஆக்சைடு, ஆப்ஷன் சி. இரும்பு ஆக்சைடு வந்து அதிகமாக இருக்கங்காட்டி தான் செம்மண் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சிவப்பு நிறத்தில் இருக்குது. 56வது கேள்வி வந்து பாருங்கள். தவறான இணையை காண்க. தவறான இணையை காண்க. இதெல்லாம் படித்து பார்த்து ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். உதய மார்த்தாண்டபுரம் பறவைகள் சரணாலயம். உதய மார்த்தாண்டபுரம் பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள இடம் வந்து திருவாரூர் மாவட்டம். சரிதான். மேல செல்வனூர் வந்து கீழ செல்வனூர் பறவைகள் சரணாலயம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம். மேல செல்வனூர் கீழ செல்வனூர் பறவைகள் சரணாலயம் ரெண்டுமே ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. வடுவூர் பறவைகள் சரணாலயம் வந்து தஞ்சாவூர் அப்படிங்கிறாங்க. ஸோ தவறு. இது வந்து திருவாரூர். சரிங்களா. எந்த மாவட்டம்? திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. காரைவெட்டி பறவைகள் சரணாலயம் வந்து அரியலூர். சரிங்களா. காரைவெட்டி பறவைகள் சரணாலயம் வந்து அரியலூர். சரிதான். எது வந்து தவறு அப்படின்னு தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்போ எது வந்து தவறாக இருக்குது? ஆப்ஷன் சி தான் வந்து தவறு. வடுவூர் பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் வந்து திருவாரூர் மாவட்டம். சரிங்களா. தஞ்சாவூர் கிடையாது, திருவாரூர் மாவட்டம். 57, வடகிழக்கு பருவக்காற்று காலத்தில் தமிழகத்தில் கிழக்கு கடற்கரை பகுதிகள் எத்தனை அளவு மழையை பெறுகின்றனர்? வடகிழக்கு பருவக்காற்று காலத்தில் தமிழகத்தில் கிழக்கு கடற்கரை பகுதிகள் வந்து எவ்வளவு சென்டிமீட்டர் வரை மழை வந்து பெறுகின்றனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை சென்டிமீட்டர் வரை? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி, 100 முதல் 200 சென்டிமீட்டர் வரை மழை வந்து பெறும். 100 முதல் 200 சென்டிமீட்டர் வரை. 58, பூமியின் சுழற்சியின் காரணமாக நகரும் அல்லது இயங்கும் பொருட்களை வட அரைக்கோளத்தில் வலது புறமாகவும் தென் அரைக்கோளத்தில் இடது புறமாகவும் திசைகளை மாற்றி அமைக்கும் விசை என்ன விசை? பூமியின் சுழற்சியின் காரணமாக நகரும் அல்லது இயங்கும் பொருட்களை வட அரைக்கோளத்தில் வலது புறமாகவும் தென் அரைக்கோளத்தில் இடது புறமாகவும் திசைகளை மாற்றி அமைக்கும் விசை? ஆன்சர் கொரியாலிஸ் விசை. கொரியாலிஸ் விசை. ஆப்ஷன் டி, கொரியாலிஸ் விசை. 59, தமிழ்நாட்டில் மொத்த பரப்பளவில் சுமார் 2/3 பங்கு டேஸ் மண் பரவியுள்ளது. தமிழ்நாட்டில் மொத்த பரப்பில் வந்து சுமார் 2/3 பங்கு வந்து இந்த மண் பரவியுள்ளது. அது வந்து எந்த மண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த மண்? செம்மண். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, செம்மண் தான் வந்து பார்த்திங்கன்னா 2/3 பங்கு வந்து பரவியுள்ளது தமிழ்நாட்டில்.
60வது கேள்வி, டேஸ் வகை காடுகள் சோலாஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. எந்த வகை காடுகள் வந்து சோலாஸ் எனவும் அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மிதவெப்ப மண்டல மலைக்காடுகள். மிதவெப்ப மண்டல மலைக்காடுகள் தான் என்ன சொல்லுவாங்கன்னா சோலாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 61வது கேள்வி, தவறான இணையை காண்க. தவறான இணையை காண்க. ஒதுக்கப்பட்ட காடுகள். ஒதுக்கப்பட்ட காடுகள் வந்து 19,456. சரிதான். ஒதுக்கப்பட்ட காடுகள் எவ்வளவு? 19,459. சரி, 459 சரிதான். பாதுகாக்கப்பட்ட காடுகள் வந்து 1782. பாதுகாக்கப்பட்ட காடுகள் 1782. இதுவும் சரிதான். அடுத்து வரையறுக்கப்படாத காடுகள். வரையறுக்கப்படாத காடுகள் வந்து 5266ங்கிறாங்க. ஸோ தவறு. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 2 தான் சரி. ஆன்சர் ஆப்ஷன் பி தான். 3 மட்டும் தவறு. 62 கூற்றுகளை ஆராய்க. ஃபஸ்ட்டு ஒன், மார்ச் முதல் மே வரை வட இந்திய பகுதிகளில் குறைந்த அழுத்தம் உருவாகிறது. மார்ச் முதல் மே வரை வட இந்திய பகுதிகளில் குறைந்த அழுத்தம் உருவாகிறது. இது வந்து சரிதான். அடுத்து வந்து பாருங்கள், இதோட காரணம் வந்து பாருங்கள், இக்காலகட்டத்தில் சூரியனின் செங்குத்து கதிர்களால் வட இந்திய நிலப்பரப்பு அதிக வெப்பத்தை பெறுகிறது. இதுவும் சரிதான். சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து மார்ச் முதல் மே வரை வந்து பார்த்திங்க அப்படின்னா வட இந்திய பகுதியில் வந்து குறைந்த அழுத்தம் காணப்படுகிறது. இப்போ கூற்று காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணம் வந்து கூற்றை விளக்குகிறது. ஆன்சர் ஆப்ஷன் சி வந்து சரி. சரிங்களா? கூற்று வந்து மார்ச் முதல் மே வரை வந்து வட இந்திய பகுதியில் வந்து குறைந்த அழுத்தம் காணப்படும். எதனால் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சூரியனோட செங்குத்து கதிர்கள் எல்லாமே வந்து வட இந்திய நிலப்பரப்போட அதிக வெப்பத்தை பெறும். அதனால் வந்து அதோட அழுத்தம் வந்து கம்மியாக இருக்கும். 63வது கேள்வி வந்து பாருங்கள், தவறான இணையை காண்க. தவறான இணையை காண்க. தமிழ்நாட்டின் பருவ காலங்கள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து தவறு எது அப்படின்னு கேட்குறாங்க. குளிர்காலம் ஜனவரி முதல் பிப்ரவரி வரை சரிதான். கோடைக்காலம் மார்ச் முதல் மே வரை. கோடைக்காலம் மார்ச் முதல் மே வரை. தென்மேற்கு பருவக்காற்று ஜூன் முதல் அக்டோபர் வரை அப்படிங்கிறாங்க. தவறு. வடகிழக்கு பருவக்காற்று நவம்பர் முதல் டிசம்பர் வரை. இதுவுமே தவறு தான். சரிங்களா? ரெண்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. குளிர்காலம் ஜனவரி முதல் பிப்ரவரி, கோடைக்காலம் மார்ச் மே. சரிதான். சரிங்களா? மற்ற ரெண்டுமே தவறாக தான் கொடுத்துருக்காங்க. தவறான இணை தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ எது தவறு? 3, 4மே தவறு. ஆன்சர் ஆப்ஷன் சி. 3, 4 ரெண்டுமே தவறு. 64 சரியானவற்றை காண்க. தமிழ்நாட்டின் முக்கிய நீர்வீழ்ச்சிகளும் அமைந்துள்ள மாவட்டங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? கொஷினை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரியா தவறா அப்படின்னு. சரிங்களா? கிள்ளியூர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சரிதான். ஐயனார் விருதுநகர் மாவட்டம். திருமூர்த்திமலை வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம். குட்லாண்டம்பட்டி வந்து மதுரை. ஸோ அப்போ வந்து இந்த 4மே சரிதான். ஆன்சர் ஆப்ஷன் டி. அனைத்தும் சரி. தமிழ்நாட்டின் முக்கிய நீர்வீழ்ச்சிகள் இதெல்லாமே கிள்ளியூர் நீர்வீழ்ச்சி சேலம் மாவட்டம், ஐயனார் நீர்வீழ்ச்சி விருதுநகர் மாவட்டம், திருமூர்த்திமலை ஃபால்ஸ் அந்த ஃபால்ஸு திருப்பூர் மாவட்டம், குட்லாடம்பட்டி ஃபால்ஸ் வந்து மதுரை மாவட்டம். 65வது கேள்வி, தவறான இணையை காண்க. தவறான இணையை காண்க. ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள். களக்காடு வனவிலங்கு சரணாலயம். களக்காடு வனவிலங்கு சரணாலயம் 1976 சரிதான். வளநாடு கருப்பு மான்கள் சரணாலயம் வந்து 1987 சரிதான். மலை அணில் வனவிலங்கு சரணாலயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1988 சரிதான். கன்னியாகுமரி வனவிலங்கு சரணாலயம் வந்து 2001 கிடையாது, 2007 சரிங்களா? 2001 இல்லை, 2007. களக்காடு வனவிலங்கு சரணாலயம் வந்து எந்த மாவட்டம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இது திருநெல்வேலி மாவட்டம். இது சரிங்களா? திருநெல்வேலி மாவட்டம். வளநாடு கருப்பு மான்கள் சரணாலயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி வளநாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம். சரிங்களா? தூத்துக்குடி மாவட்டம். மலை அணில் வனவிலங்கு சரணாலயம் வந்து விருதுநகர் சரிங்களா? கன்னியாகுமரி வனவிலங்கு சரணாலயம் கன்னியாகுமரி தான். சரிங்களா? கன்னியாகுமரி வனவிலங்கு சரணாலயம் கன்னியாகுமரி. இந்த ஆண்டுகள் எல்லாமே ரொம்ப முக்கியம். எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளதும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? தவறானதாக கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரி. 66வது கேள்வி வந்து பாருங்கள், கூற்றுகளை ஆராய்க. ஃபர்ஸ்ட் ஒன், தாமிரபரணி என்னும் பெயர் தாமிரம், காப்பர் மற்றும் வருணி என்ன சிற்றோடைகள் என்பதிலிருந்து பெறப்பட்டது.
தாமிரபரணி அப்படிங்கிற பேர் வந்து தாமிரம் காப்பர் மற்றும் வருணி அப்படின்னா சிற்றோடைகள் என்பதிலிருந்து பெறப்பட்டது. சரிதான். அடுத்தது தாமிரபரணி ஆற்றுக்கு கரைந்திருக்கும் செம்மண் துகள்கள் காரணமாக இந்நதியின் நீரானது செந்நிற தோற்றத்துடன் காணப்படும். தாமிரபரணி ஆற்றில் கரைந்திருக்கும் செம்மண் துகள்கள் வந்து காரணமாக இந்த நதியோட நீரானது செந்நிற தோற்றத்துடன் காணப்படும். சரிங்களா? ஸோ ஆன்சர் இரண்டும் சரி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரண்டும் சரி. 67 காவிரி டெல்டா பகுதிகளில் கிளை ஆறுகளால் உண்டாகியுள்ள வலைப்பின்னல் அமைப்பு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. காவிரி டெல்டா பகுதிகளில் கிளை ஆறுகளால் உண்டாக்கியுள்ள வலைப்பின்னல் அமைப்பு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் சி தென்னிந்தியாவின் தோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. காவிரி டெல்டா பகுதியிலெல்லாம் கிளை ஆறுகள் உண்டாக்கியுள்ள வலைப்பின்னல்கள் வந்து இந்தியாவின் தோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. 68 தமிழ்நாட்டில் காணப்படும் சமவெளிகளை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கலாம்? தமிழ்நாட்டில் காணப்படும் சமவெளிகளை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கலாம்? எத்தனை பிரிவுகள் அப்படின்னா 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று வந்து உள்நாட்டு சமவெளி உள்நாட்டு சமவெளி மற்றும் கடற்கரை சமவெளி. சரிங்களா? ஸோ 2 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. உள்நாட்டு சமவெளி மற்றும் கடற்கரை சமவெளி அப்படின்னு சொல்லி 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். 69 டேஷ் ஆறு கோயம்புத்தூர் பீடபூமியை மைசூர் பீடபூமியிலிருந்து பிரிக்கின்றது. எந்த ஆறு வந்து கோயம்புத்தூர் பீடபூமியை மைசூர் பீடபூமியிலிருந்து பிரிக்கின்றது? எந்த ஆறு அப்படின்னா ஆன்சர் மோயர் ஆறு. ஆப்ஷன் சி மோயர் ஆறு தான் வந்து கோயம்புத்தூர் பீடபூமி வந்து மைசூர் பீடபூமியிலிருந்து பிரிக்கின்றது. 70வது கேள்வி வந்து பாருங்கள். தமிழகத்தில் உள்ள காடுகள் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன? தமிழகத்தில் உள்ள காடுகள் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளனர்? ஆன்சர் 5 வகைகளாக. ஆன்சர் ஆப்ஷன் சி 5 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளனர். 71வது கேள்வி சரியான இணையை காண்க. தமிழக நிர்வாக பிரிவுகள் மற்றும் எண்ணிக்கை. ஸோ அப்படியே நம்ம பார்த்தோம்ல அது கூட சேர்ந்தது தான் தமிழக நிர்வாக பிரிவுகள் மற்றும் எண்ணிக்கை. மாவட்டங்கள் வந்து 37. மாவட்டங்கள் மொத்தம் எவ்வளவு? 37. சரிதான். அடுத்தது வருவாய் கோட்டங்கள் 76. சரிதான். பிற்காக்கள் வந்து 1127. பிற்காக்கள் 1127. இதுவும் சரிதான். அடுத்தது பாருங்கள் வட்டங்கள் வந்து 226 அப்படிங்கிறாங்க. வட்டங்கள் 226 அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து தவறு. 226 310 வரும். சரிங்களா? வட்டங்கள் எத்தனை வட்டங்கள்? 310 வட்டங்கள். சரிங்களா? இதுக்கான ஆன்சர் வந்து பாருங்கள் ஆப்ஷன் டி தான். 1 2 3 தான் சரி. சரிங்களா? சரியானதாக கேட்டிருக்காங்க. 1 2 3. 72 வந்து பாருங்கள் பொறுத்துக. பறவைகள் சரணாலயம் மற்றும் நிறுவப்பட்ட ஆண்டுகள். எல்லா பறவைகள் சரணாலயமும் எந்தெந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளதுன்னு கண்டிப்பாக நம்ம ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் படிக்கணும். அதே மாதிரி நிறுவப்பட்ட ஆண்டும் படிக்கணும். சரிங்களா? ஸோ இதுக்கு பாருங்கள் வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம். வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் 1977ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. பழவேற்காடு பறவைகள் சரணாலயம் 1980 நிறுவப்பட்டது. கரிக்கிளி பறவைகள் சரணாலயம் 1989 நிறுவப்பட்டது. கஞ்சிரங்குளம் பறவைகள் சரணாலயம் 1989 நிறுவப்பட்டது. சரிங்களா? சரியா? வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் 1977, பழவேற்காடு பறவைகள் சரணாலயம் 1980, கரிக்களி பறவைகள் சரணாலயம் 1989, கஞ்சிரங்குளம் பறவைகள் சரணாலயம் 1989. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 2 4 1 3. 73 பொறுத்துக்கு வந்து பாருங்கள். ஸோ அது கூட சேர்ந்தது சரணாலயம் மற்றும் ஆண்டுகள் தான். சரிங்களா? சரணாலயம் மற்றும் ஆண்டுகள் தான். முதுமலை வனவிலங்கு சரணாலயம். முதுமலை வனவிலங்கு சரணாலயம் வந்து 1940. முண்டந்துறை வனவிலங்கு பறவைகள் சரணாலயம் வந்து 1962. கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம் 1967. இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் வந்து 1976. சரிங்களா? முதுமலை வனவிலங்கு சரணாலயம் 1940, முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் 1962, கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம் 1967, இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் 1976. கரெக்டா? அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 74 தமிழ்நாட்டின் நிலத்தோற்ற அமைப்பு டேஷ் நோக்கி சரிவை கொண்டுள்ளது. எந்த திசையை நோக்கி சரிவை கொண்டுள்ளது? தமிழ்நாட்டின் நிலத்தோற்ற அமைப்பு எந்த திசையை நோக்கி சரிவை கொண்டுள்ளது? ஆன்சர் கிழக்கு திசை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிழக்கு திசை. ஸோ இன்னைக்கான லாஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். தென்னையாறு மற்றும் கெடிலம் மற்றும் பெண்ணையாறு என 2 கிளைகளாக டேஷுக்கு அருகில் பிரிக்கின்றது. தென்னையாறு
கெடிலா மற்றும் பெண்ணையாறு என 2 கிளைகளாக எந்த ஏரிக்கு அருகில் வந்து பிரிகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரெண்டுமே எது பக்கத்தில் பிரியுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கான கேள்வி தான், ஆன்சர்ஸ் பண்ணும். சரிங்களா? ஸோ 75 கொஷின்ஸ்க்கு வந்து எவ்வளோ கொஷின்ஸ் வந்து கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இந்த 75 கேள்வியுமே கொஞ்சம் கஷ்டமான கொஷின்ஸ். இந்த ஆண்டுகள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது தான். நீங்கள் தான் கஷ்டமாக கொஷின்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் டஃபாக எடுத்திருக்கேன். சரிங்களா? ஈஸியாக வேண்டாம், கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி எடுத்திருக்கு. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு நாளைக்கு வந்து அகைன் தமிழ் ஜிஎஸ் மாறி தான் வரும் ரிவிஷனுக்கு. சரிங்களா? ஸோ கண்டினியூவாக 2 டெஸ்ட்டுமே அட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் ஈவனாக ரெண்டையுமே நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டு வரக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? தமிழ் மட்டும் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, ஜிஎஸும் படிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் ஸ்டடி மெட்டீரியல் கேட்டிருந்தீங்க. நான் மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். நியூவாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் ரிவிஷனுக்கு நம்ம கொடுக்குற ஸ்டடி மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ அது இல்லாமல் டெஸ்ட் பேட்சும் போயிட்டுருக்குது. உங்களுக்கு எதாவது டவுட் அப்படின்னு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டெஸ்ட் பேட்சில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.